உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, தனஸ்தானத்துல இருக்காரு. சூரியனுடன் இணைந்து அந்த சூரியனையும் செவ்வாயும் குரு பார்வையிடுகிறார். இது ஒரு மிக விசேஷமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மார்கழி மாசத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. வாழ்க்கையில எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் தடை இருக்கு, தாமதம் இருக்கு, எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, மென்மேலும் பிரச்சனை தான் வளருதே தவிர எனக்கு எதுவும் நல்லது நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மார்கழி மாசத்துல நீங்க சொல்றதுதான் நடக்க போகுது, நீங்க நினைச்ச விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான பண வரவுகள் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அந்த பணம் வந்துருச்சுன்னா போதும் சார், என் கடன்லாம் தீர்த்துருவேன் சார். அந்த பணம் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, தொழிலில் நிறைய முயற்சிகள் பண்ணணும். சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக தொழிலில் பண வரவுகள் வரும், அது மூலமா சந்தோஷமா இருப்பீங்க. அதே போல இடம் வித்து காசு வர வேண்டியிருக்கு, வீடு வித்து காசு வர வேண்டியிருக்குன்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பண வரவு வரும். அதே போல விருச்சக ராசியா இருக்கீங்க, வேலையில ஒரு நெருக்கடி இருக்குன்னா இந்த மாசம் மாறுங்க. அந்த மாசம் மாறும்போது என்னன்னா, உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான படிப்புக்கான வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை. நிறைய விருச்சக ராசி என்பது டெம்பரவரியா நிறைய ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, டெலிவரி ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல நீங்க படிப்புக்கு தகுந்தாற் போல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது நல்லது. அதே மாதிரி விருச்சக ராசியா இருக்கீங்க, நீண்ட காலமா ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, ஒரு 10 வருஷமா வேலை செய்யணும் சார், ஒரு 15 வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை, குரோத்தே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாசத்துல ஒரு வேலை மாற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வேலையே கிடைக்க மாட்டேங்க சார், எனக்கு எல்லாம் முயற்சி பண்ணி நடக்கல சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதத்துல நீங்க இடம் மாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. ஒரு இடம் மாறுங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வீடு மாறுங்க, அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி வெளிநாடு யோகங்கள்லாம் வரக்கூடிய நேரம், சூப்பரா கிடைக்கக்கூடிய நேரம். இந்த மாசத்துல கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்குது, உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். முக்கியமாக சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதை விட கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த மாதத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, அங்கேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி அங்கேருந்து வேற கண்ட்ரிக்கு மாறுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்தியா கூட சில நேரங்களில் சில பேர் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம்,
இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம அதை ஃபாரினில் பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக நிலவக்கூடிய மாதம். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணினா திருமணம் நடக்கும். குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணால் குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுடைய கூட பிறந்தவங்களால உங்களுடைய அப்பானால முக்கியமாக உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது. பூர்வீக சொத்து ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்க, நடக்கும். காதலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலில் ஏதாவது பிரேக்கப் இருக்குன்னா அதெல்லாம் தாண்டி அந்த 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 பழைய காதலே உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதலில் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சொன்னால் உங்களுக்காக உங்களுடைய அப்பா அம்மா ஒத்துட்டு செய்வாங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. மொத்தத்தில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு பொருளாதார வசதி, தன வரவுகள், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருப்பது சிறப்பு.